வலி இருந்ததா, மூட்டையே மாத்திட்டீங்களா, டிகேஆர் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா மசில மாத்தலைங்க. மசிலுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். வாங்க சொல்லுங்க. இப்போ ஆபரேஷனுக்கு அப்புறமா பெரிய தையல் இங்க இருக்கும். உள்ள இருக்கிற டிஷ்யூ எல்லாம் ஹீல் ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் 10ல இருந்து 15 நாளைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், டவல் ரோலை மடிச்சு நீ கடியில வச்சுட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. ரெண்டாவது அப்படியே பிரஸ் பண்ணிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா விடுங்க. மூணாவது பில்லோவை மடக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா தூக்கி தூக்கி விடுங்க. ஆபரேஷன் கால் மேல கால் வச்சுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வந்துட்டு நல்லா நீட்டி நீட்டி விடுங்க. நம்பர் 5, காலை உங்களால முடிஞ்ச அளவுக்கு மடக்கி நீட்டுங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் இந்த இடம் நல்லா ஹீல் ஆயிடுங்க. இதுக்கப்புறம் தான் நல்லா இன்டென்சிவா பண்ற ஃபேஸ் 2 ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். காலை நல்லா மடக்கி நீட்ட ட்ரை பண்ணுங்க. வராது நல்லா தம் கட்டி இழுங்க விடுங்க. நம்பர் 2, காலை முட்டி மடக்காம தூக்கி விடுங்க. இதுல இம்பார்ட்டன்ட்டே இந்த நீ லாக்கா இருக்கணும். நீயோட பர்பஸே அதுதான். 3, ஆப்போசிட் லெக்கையும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு காலை தூக்கி விட முடியுதா பாருங்க. 4, ஆபரேஷன் ஆன காலை எவ்வளவு தூரம் மடக்க முடியுதோ மடக்கி வச்சுட்டு இடுப்பை மட்டும் நல்லா தூக்கி விடுங்க. 5, உங்களால காலை எவ்வளவு தூரம் மடக்க முடியுதோ மடக்கிட்டு காலை மட்டும் இப்படி ஓபன் பண்ணி விடுங்க. சர்ஜரி ஆகாம ஹெல்தியா இருக்கிறது தாங்க என்னுடைய எய்மே. அதுக்கு தான் ஏகப்பட்ட டிசீசஸ்க்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஆனா சர்ஜரி ஆனதுக்கு அப்புறமும் ஹெல்தியா வாழாம நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதோட பர்பஸே அது 90 to 100 டிகிரி வர்றதுக்கு, லைஃப் ஸ்டைல ஹாப்பியா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு. மாத்தியாச்சுங்க. இந்த மசிலையும் தசையும் ஸ்ட்ரென்த்தையும் மாத்தல. இந்த ஸ்ட்ரென்த் வந்தாதான் இந்த மூட்டையே கம்ஃபர்டபுளா ஆக்டிவேட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.